பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலரான பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் முதல் 6 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே கிரேக்க நாட்டில் உள்ள பழங்கால பட்டணமாகிய கொரிந்து பவுலின் காலத்தில் பல வழிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிரேக்க தலைமை பட்டணமாக இருந்தது. இப்போதுள்ள பல செழிப்பான பட்டணங்களைப் போல கொரிந்து பட்டணம் படிப்பறிவினால் பெருமை கொண்டவர்கள், பொருட்செல்வம் படைத்தவர்கள், ஒழுக்க நெறி கெட்டவர்கள் ஆகியோரை கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த இந்த நகரத்திலே ஆண்டவராகிய தேவன் தாமே ஒரு சபையை எழுப்பினார். இந்த சபையில் உள்ள ஜனங்களுக்கு அங்கே அந்த சபையில் இருந்ததான பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே முதலாவது அதிகாரத்திலே அப்போஸ்தலனான பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு நன்றி செலுத்தி தேவனை ஸ்தோத்தரித்து தேவனுடைய கிருபைகளுக்காக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாயிருக்கிறபடியினால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். அதே வேளையிலே உங்களை சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரோ, பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுவீர்கள் என்றெல்லாம் இங்கே திருச்சபைக்குள்ளே பிரச்சனைகள், திருச்சபைக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்பதை இங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்தி சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் கிறிஸ்துவானவர் அவரே தேவ ஞானமும் தேவ பலனுமாய் இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஆண்டவர் தாமே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார் என்பதை இங்கே வேதத்தில் தெளிவுபடுத்தி அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த ஆவியானவரிடத்திலே நமக்கு ஞானம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் அந்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாய் ரகசியத்தை தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இந்த ஞானத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து 3வது அதிகாரத்தில் சபையில் பல்வேறுபட்ட பிரிவினைகளை குறித்து எச்சரித்து எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்பதை அப்போஸ்தலர் தெளிவுபடுத்தி எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி அங்கே நமது சரீரம் எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நாம் கூடுகிற கூடுகை எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அங்கே அப்போஸ்தலர் சுட்டி காட்டி எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4வது அதிகாரத்திலே இதோ அவர்தாமே கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே தெளிவுபடுத்தி எழுதுகிறதை குறித்தும் பார்க்கிறோம். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் என்று எப்படி ஆண்டவருக்கு உக்கிரக்காரனாய் இருக்க வேண்டும் என்பதை அங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். என்னை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தரே, இறுதியின் யோசனைகளை வெளிப்படுத்துவார், அவனுக்கு புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. வெறும் பேச்சு பேசிவிட்டு போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 5வது அதிகாரத்திலே ஒழுக்க நெறி தவறிய சகோதரனை
விலக்கி தள்ளிவிட வேண்டும் என்பதையும் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை. பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்ப்பிணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லி பரிசுத்தத்திலே தேவனுடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் அங்கே ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே விசுவாசிகளுக்குள் வழக்குகள் இருப்பதை சுட்டி காட்டுகிறார். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா என்று சொல்லி யாராவது வழக்கு உண்டானால் அங்கே திருச்சபையின் மூப்பர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் அங்கே பரிசுத்த வேதாகமத்திலே அவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய அக்கிரமக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், பாலியல் ஒழுக்கக்கேடுகளை எல்லாம் அங்கு கண்டித்து அப்போஸ்தலர் எழுதி குறித்து பார்க்கிறோம். திருச்சபை பரிசுத்தமானது, பரிசுத்தமே அவருடைய அலங்காரமா இருக்கிறது. பரிசுத்த நிலைத்திருக்கும்படியாக உன்னை தேவன் கிருபை செய்வாராக, உன்னை தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.